ஆனால் இப்போ இவர் விட்டுட்டு போய் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் இன்ஜினியர் ஆகணும்னு அவருக்கு சின்னதுலேருந்தே ஒரு விருப்பம், இன்ஜினியருக்கு படிக்கணும்னு சொல்லி. எனக்கு அந்தளவு வசதி எனக்கிட்ட இல்லை. எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்த ஒரு பக்கம் சூடகத்தையும் எடுத்துட்டாங்க. அம்மா சொன்ன இன்ஜினியரிங் படிக்கிற ஆசையில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ மேத்ஸை தான் கூட படிக்கணும். அதனால தான் நின்று படிக்கணும், இல்லாட்டி ஆர்ட்ஸ் செய்யலான்னு சொன்னாங்க. ஆர்ட்ஸ் படிக்கணும் விருப்பம். இந்த பாருங்க, நானும் உடைச்சி எல்லாம் செய்கிறேன்னா தான் அது திருப்பி அது வந்துடும். இதில் தான் இருக்கிறோம். சரியான வெட்க இருக்காது. இந்த மிஷின் அவங்கட, அந்த உள்ளுக்கு இருக்கிற கபட் ரெண்டும் அவங்கட. எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த அங்கால இருக்கிற ஒரு சின்ன கபட் மட்டும்தான் எங்களோட கபட். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா அதெல்லாம் சும்மா தான் இருக்கு. இந்த பாருங்க, எல்லாமே கரையாந்தான், உள்ளுக்கு எல்லாம் கரையாந்தான். வணக்கம், என் பேர் சைலா மேரி. நான் முருகன் சத்தமாக்காதீங்க, அவ்வளோ சத்தமாக. என் பேர் சைலா மேரி. நான் முருகனூரில் இருக்கிறேன். எனக்கு ஒரு மகன் ஒன்று இருக்குது. உங்களோட நிலைமை இப்படி எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், இவருக்கு சரியான வருத்தம். இவர் ஏற்கனவே முதல் கல்யாணம் கட்டி அவருக்கு 3 பிள்ளை. அவரை தான் நான் கல்யாணம் கட்டினேன் அவரை மனுஷ செத்ததுக்கு பிறகு. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ இவர் விட்டுட்டு போய் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு தகவலும் கிடைக்கல. எனக்கு சரியான கஷ்டம். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்த ஒரு பக்கம் சூடகத்தையும் எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு பலத்தமான வேலை செய்ய முடியாது. அதனால் நான் சின்ன சின்ன கூலி வேலையை போய் தான் நான் என் பிள்ளையை படிப்பிக்கிறேன். என் பிள்ளைக்கு விருப்பம் என்னென்னா அவர் மேற்கொண்டு படிக்கணும்ண்டு. அது அவர் ஆசைப்படுறார் நான் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி. அதுக்கு தக்கற மாதிரி அவரும் சில நேரம் சம்டைம் இரவோட வேலைக்கு போகிறார். மில்லுக்கு தான் வேலைக்கு போகிறாரு. எத்தனை வயசு இருக்குது? அவருக்கு 17 வயசு. படிச்சு கொண்டிருந்தா அவர் இரவுல மில் வேலைக்கு போகிறார். என்னென்னா எனக்கு வேலை இல்லாதனால கஷ்டம் தானே சார். அன்றாட செலவுக்கு எப்படி எங்கள் 2 பேர்னாலும் நியாயமான காசு பண்ணா எல்லாம் 90 கடையில் தான் பண்ணுறது. அவர் ஒரு ஆள் தானே உங்களுக்கு? என்ன அவர் எனக்கு ஒரு ஆள். ஏற்கனவே அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்து அவங்க ஒரு தான் என்ன பார்க்குறேன். எல்லாத்தையும் வளர்த்தது நான் தான். இல்லை இவர் பிள்ளை உங்களுக்கு அவர் ஒரு ஆள் தானே? எனக்கு ஒரு பிள்ளை, ஒரு மகன் ஒரு ஆள். அவருக்கு மேற்கொண்டு படிக்க நல்ல விளையாட்டு திறமை இருக்குது. போன முறை நான் நாகராஜா ஸ்கூலில் அவர் சாம்பியனாக இருந்தார். அப்போ அப்படி அவர் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு தான் விருப்பம். என்னால் அதை பூர்த்தி செய்ய முடியும். அவர் மேற்கொண்டு படிக்க ஆசைப்படுறேன். அதனால் எனக்கு படிக்க வைக்கணும். எனக்கு எந்த உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை. இந்த வீடை எனக்கு புனரமைச்சு தந்தால் எனக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட நாளாந்த வருமானம் இதுகளுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க? நாளாந்த வருமானத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன்னா அது கிழமையில எப்படியாச்சும் கிடைச்சாதான் வேலை. போன கிழமை 2 நாள் போட போனேன். போட போய் 2 நாள் அந்த வேலை செஞ்ச காசை வச்சு கொஞ்சம் சாமானை வேண்டி வைக்கிறது. மற்றபடி எங்களோட உடுப்பு தேவைக்கெல்லாம் சரியான கஷ்டம் தான். இருந்தாலும் நான் அதெல்லாம் வந்து செய்ய கிடைக்காட்டிக்கு நான் சாப்பாட்டுக்கு, ஏன்னா மகனை படிக்க வைக்கணும், நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு கட்டாயம் சாப்பிடணும். அதனால நான் சாப்பாட்டு சாமான் கொஞ்சம் வேண்டி வைக்கிறது. அப்படியே இந்த சீவியும் இப்படியே போய் கொண்டிருக்கு. நிறுவனத்தால் 2 ஆடு கொடுத்தவங்க. அந்த ஆடு 2ஐயும் நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆடு இன்னும் குட்டியோனும் போடையில இப்போ தான் கொடுத்தவங்க. நான் பராமரித்து கொண்டு 2-3 கோழியும் வச்சிருக்கிறேன். அப்போ உங்களோட அந்த ஒரு வருமானத்தில் இப்போ ஒரு நான் வேலை செஞ்சு தான் நானும் மகனும் சீவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த இப்போ ஒரு நாள் கூலி வேலைக்கு போனால் உங்களுக்கு எவ்வளவு காசு? 1500 ரூபா தருவாங்க. பின்னேரம் மட்டும் செய்யணும். இப்படி 7 மணிக்கு போவோம், 11 மணிக்கு வந்து திருப்பி போகணும். 2 மணிக்கு பின்னேரம் 5:30 மணி ஆகும் வேலை செய்யணும். எத்தனை வயசுமா உங்களுக்கு? எனக்கு 40 வயசு. 40 வயசுண்ணா. ஓகே, இப்போ கணவன் தொடர்பில் என்ன விஷயம் அங்கே இருக்கிற எதுவுமே தெரியாது? போய் உங்களை விட்டு போய் 6 மாதம் சொல்லாமல் கொள்ளாமல் எந்த சண்டையும் எதுவுமே இல்லாமல் திடீரெண்டு போனவர். அவற்ற இழப்பு உங்களுக்கு சரியான ஒரு இதாக இருக்குமே? எந்த ரீசனுமே எந்த காரணமும் இல்லாமல் அவர் செய்துட்டார். அதோட இனி அவங்களோட தரப்பில் எனக்கு பிரச்சனை என்னென்னா, அவங்களோட அப்பா இப்படி போயிட்டே இருந்தா அந்த நேரம் வருத்தமாக இருக்கல. யாரும் அவருக்கு ஒரு மருந்து கூட வேண்டி கொடுக்கல. ஒரு குளிசையோ எதுக்கோ ஒரு உதவி செய்யலைன்னா சமுர்த்தியால் தான் எங்களுக்கு குளிசை வேண்டி தந்தவங்க. அவருக்கு 2 மாதம் குளிசை வேண்டி கொடுத்தவங்க. சமுர்த்தி மிஸ் தான் எல்லாம் செய்து கொடுத்தவா எங்களுக்கு. அந்த குளிசையை குடிச்சு கொண்டு தான் இருந்தார். யாழ்ப்பாணம் தான் கிளினிக்கு போய் கொண்டு வந்தார். அவருக்கு ஈரல் பிரச்சனைன்னு சொல்லி பிளட்டில் கிருமி, உடம்பு அந்த கிருமி பரவிட்டுன்னு சொல்லி யாழ்ப்பாணம் தான் மாதம் கிளினிக்கு போகிறவர். என்ன மாதிரி இப்போ அவற்றை படிப்பு செலவுகள் எல்லாம் என்ன? படிப்பு செலவெல்லாம் கஷ்டம்தான். என்னென்னா அவரும் இப்போ சில நேரம் மில்லுக்கு போகிறனால
10 கிளாஸுக்கு 1000 ரூபா கட்டி படிக்க வைக்கிறேன். சொருவன் சார்ன்னு சொல்லி இரட்டையில் அவர்கிட்ட தான் கணிதத்துக்கு மேக்ஸுக்கு மட்டும் அனுப்புகிறேன். ஏன்னு சொன்னால் மேக்ஸ் வரையில, மற்ற பாடமெல்லாம் வந்தது, மேக்ஸ் வரையில. அவருக்கு என்னன்னு சொன்னால் அவர் இன்ஜினியர் ஆகும்போது அவருக்கு சின்னதுலேருந்தே ஒரு விருப்பம் இன்ஜினியருக்கு படிக்கணும்னு சொல்லி. எனக்கு அந்தளவு வசதி எனக்கிட்ட இல்லை. நான் அதை திருப்பி சொல்ல தம்பி எனக்கு அந்தளவு. அதனால் 10 கிளாஸுக்கு 1000 ரூபா கட்டி நான் வேலைக்கு போய் வந்து தான் அந்த 1000 ரூபாயும் கட்டி படிக்க வச்சு கொண்டிருக்கிறேன். சின்னவன் ஒரு கிளிங்களுக்கு ஃபோன் எடுங்களேன் வர சொல்லி. ஃபோன் எடுத்த ஆள் இருக்கா வேற சொல்லுங்க. ஓகே, என்னண்டாக்கா இப்போ சரி, இப்போ உங்களோட வாழ்வாதாரத்தை இல்லாட்டி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ஏதாவது செய்யணுமெண்டாலோ அல்லது ஏதாவது உங்களுக்கு இப்போ என்ன உதவி தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? இப்போ உங்களோட வீட்டில் வந்து ஏதாவது உங்களோட வீட்டில் இப்போ ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கான ஏதாவது முயற்சிகளை செய்யக்கூடிய மாதிரி அப்படி ஏதாவது திட்டங்களில் நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லாட்டி இந்த உதவி கிடைச்சா நான் இதை வச்சு பெருசாக ஏதாவது உழைக்கலாம் அப்படின்ற எதுவும் ஐடியாக்கள் இருக்கிறீங்களா? இந்த இடத்துல வச்சு செய்கிற அளவுக்கு என்ன வேலை செய்கிறது இல்லை, இப்போ நான் கேட்குறேன், இப்போ சாதாரணமாக ஒரு கோழி வளர்ப்போ இல்லாட்டி ஒரு ஆடு வளர்ப்போ. வளர்த்து கொண்டு இருக்கிறேன். ஆடு நிற்கிது வளர்த்து கொண்டு இருக்கிறேன். கோழியும் ஒரு 5-6 வச்சிருக்கிறேன். அதில் கூட வளர்த்தா பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? கோழி இருந்தாலும் சரி, ஆடு இருந்தாலும் சரி, 2 ஆடோ இன்னும் கூடுதலாக. ஓகே, சரி, இப்போ அது இருக்கட்டும். இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? அதாவது நீங்கள் இப்போ இந்த வீடு பார்த்தோன்னா எனக்கே பார்க்க இதாக்கணும், இந்த வெயிலுக்குள்ளே தகர கொட்டையிலுக்குள்ளே ஃபுல்லாக அடைச்சி போட்டு இருக்கிறீங்க, சரியான கஷ்டமாக இருக்குமென்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ அது வீடு சம்மந்தமான காணொலியே நான் இதில் காட்டுறேன். இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஆரம்பத்தில் என்னோட நார்மலாக கதை கேட்க அந்த கோரிக்கையை முன் வச்சுருந்தேன். நீங்கள் என்ன இப்போ அது சம்மந்தமாக சொல்லுங்க, நீங்கள் என்ன செய்யணும்? அது சம்மந்தமானா எனக்கு எது நான் மற்ற உதவியை விட நான் இந்த வீட்டில் நான் 2018 இருந்து இருக்கிறேன். அவ்வளோ காலமாக நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு வீடு இல்லை. எனக்கு முக்கியமான தேவை என்னென்னா இந்த வீட்டை ஒரு ரூம் சரி செய்து கொடுத்தா கூட எனக்கு வசதியாக இருக்குமென்னா இருக்கிறதுக்கு. என்னால் என்னென்னா எதுவும் செய்து இந்த வீடு பார்க்க மாட்டேங்க, உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக கரையான் தான் இருக்குது, கரையான் பொத்தாக தான் இருக்குது. இப்போ எனக்கு முக்கியமானது என்னென்னா இந்த வீட்டை புனரமைச்சு தந்தால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு ரூம் இருந்தாலும் வடிவா செய்தா பிரயோசனமாக இருக்குது. இதே அந்த உங்களுக்கு 1 லட்சம் வீட்டு திட்டத்தில் அந்த வீடுன்னு சொன்னீங்களே, 1 லட்சத்தில் தந்தது. ஆனால் இந்த மிச்ச காசு கூட நாங்கள் அவங்க கல் தந்தவங்க. நீங்கள் இப்போதைக்கு இந்த வீட்டில் அவரும் பார்த்துட்டு தான் செய்தவர். சரி நீங்கள் கல்லை கட்டி கட்டுங்க, பிறகு காசு போட்டதாங்கன்னு பிறகு அவங்க போடவே இல்லைன்னா இந்த காசு போடவே இல்லை. நாங்கள் அதுக்கு பிறகு அப்படியே நானும் விட்டுட்டேன். இனி ஒன்றும் செய்ய இல்லாது நம்மளால் உழைச்சி கட்டுற அளவில் எனக்கு வருத்தம் தானே. என்ன எனக்கு ஆப்ரேஷன் செஞ்சு இப்போ 1 வருஷம். போன வருஷம் 10ஆம் மாதம் செய்தவங்க. அப்போ எனக்கு அந்த பழத்த வேலைகள் செய்யக்கூடாது ஆஸ்பத்திரியால் சொல்லி இருக்கிறாங்க. என்னென்னா பாரமான வேலைகள் செய்தால் மற்ற பக்கமும் பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒன்றுண்டா இந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லையே, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க போயிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா, அதெல்லாம் சும்மா தான் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே கரையான் தான், உள்ளுக்கு எல்லாம் கரையான் தான். இதில் ஒரு மிஷின் ஒன்று கிடக்கு, அவங்களோட பிள்ளைகள் கொண்டு வச்சது பிரச்சனைப்பட்டு போனதோட இன்னும் அந்த மிஷின் வந்து எடுக்கலை. இது எந்த இல்லை, இது அவங்களோட மகளாக்கள். இந்த பாருங்க, நானும் உடைச்சி எல்லாம் செய்கிறேன் நான் தான். அது திருப்பி அது வந்துடும். இதில் தான் இருக்கிறோம். சரியான வெட்கை இருக்காது. இந்த மிஷின் அவங்கட, அந்த உள்ளுக்கு இருக்கிற கபட் 2 அவங்கட, எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த அங்கால இருக்கிற ஒரு சின்ன கபட் மட்டும்தான் எங்களோட கபட். இதெல்லாம் அவங்களோட பிள்ளைகள் என்னோட இருக்கும்போது எல்லாம் எடுத்து வச்சிருந்தவங்க ஒன்றும் கொண்டு போகல. கீழே மண் தானே? மண் தானே, மண் போட இல்லை. எனக்கு முழுகை தன் மகன் தான் முழுகுறவர். மலண்டா ஊர் போன முறை குசினியில சமைக்கவே இல்லை ஊருக்கு. இது மகன் தான் முழுகுறவர் வீடு. அவர் இப்போ 2-3 நாளாக மொழி தரையில்லை. எனக்கு முழுகை இல்லாதுன்னு சொல்லி இருந்து முழுகை இல்லாட்டா அவர் தான் முழுகுறவர். ஓகே தம்பி, இப்போ படிப்பெல்லாம் என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு? செகண்ட் செய்கிறதுக்காக மேட்ச் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னோம். அம்மா இப்போ ப்ரைவேட் இது பர்சனல் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவேன். என்ன மாதிரி இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இந்த முறை இதில் பாஸ் பண்ணிடலாமா? பாஸ் பண்ணிடலாம். ஷுவர், ஓகேண்ணா.
அம்மா சொன்ன இன்ஜினியரிங் படிக்கிற ஆசையில் இருக்கிறீங்களாம்னு சொல்லி அப்போ மேத்ஸை தானே கூட படிக்கணும். அதனால தான் 2 படிக்கணும், இல்லாட்டி ஆர்ட்ஸ் செய்யலான்னு சொன்னாங்க. ஆர்ட்ஸ் படிக்க எனக்கு விருப்பம், அதனால் திருப்பி செகண்ட் செய்யணும். இப்போ செகண்ட் செய்கிற பிஎல்ஏ ஒன்று போடணும் என்ன, போட்டால் தான் நாங்கள் மேத்ஸுக்கு படிக்கிறோம். அப்போ அந்த இது எடுக்கலாமா, ஏஎல்ல பி எடுக்கலாமா இந்த முறை? கண்டிப்பாக. ஓகே, அந்த நம்பிக்கையோடு இருங்க. அம்மா இப்போ தனியாக கஷ்டப்பட்டுருக்குறானே அப்பா இல்லாமல், அதுகளை நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் இந்த வீடுகளில் வளமையாக வர்றது தான். நாங்கள் அதுகளே யோசிச்சு கொண்டு இருந்தோம்னா அப்படியே இருந்துருவோம். அடுத்த கட்ட இதில் நாங்கள் யோசிக்கத்தான் வேணும். இப்போ வேலைகளுக்கெல்லாம் போகிறோம் நீங்களா இரவில்? என்ன வேலைகள் அப்படி போகிறதா? மில்லுக்கு வேலைக்கு போகிறது, நெல் அவிக்கிறதுக்கு. அதுக்கு விடிய வர 4:30 நைட் போனால் விடிய வர. அப்படியா? எவ்வளோ சம்பளம் தருவாங்க? அவிக்கிறத பொறுத்தவங்க 10,000 கிலோ 15,000 கிலோ அவிக்கணும். 10,000 கிலோ அவிச்சா எவ்வளோ தருவாங்க? 2,200 2,300. விடிய விடிய அவிக்கணும் இருந்தா. என்னத்தில் அவிக்கிறவங்க? பெரிய தொட்டி மாதிரி இருக்கும், அதில் ஒரு நெல் ஊற வச்சுருப்பாங்க. அதுலேருந்து மேலே இரும்பு டேங்க் கள்ளி ஏற்றி திருப்பி அவிச்சு திருப்பி. சரியான வக்கையாக இருக்குமே என்ன, சூடுகளுக்காக நிற்கணும் போல இருக்கா? ஓகே, நல்ல ஸ்மார்ட்டான படிக்கண்ணா. ஓகே சரி, ஒன்றும் யோசிக்காதீங்க, பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய ஏதாவது ஏற்பாடுகள் எங்களால் செய்யலுமாண்டும் நாங்கள் பார்க்குறோம் என்ன. வணக்கம் உறவுகளே, அந்த அம்மாயினுடைய நிலைமை தொடர்பில் நீங்கள் இந்த காணொலி மூலமாக வந்து பார்த்துருப்பீங்க. குறிப்பாக தன்னுடைய மகன் வந்து இன்ஜினியராக ஆசைப்படுறார். அப்போ அதுக்கு வந்து தன்னாலான முயற்சிகளை வந்து கணவன் இழந்திலேயே மிக கஷ்டப்பட்டு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அதன்படி அவள் கேட்ட 2 விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்று மகனை படிப்பிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தவா. அடுத்தது வந்து இந்த நீங்கள் பார்த்துருக்குறீங்க இந்த வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது, நிதி வந்து இடையில் நிறுத்தப்பட்டு விட்டது. அப்போ இதை வந்து அவள் கேட்குறா என்னென்னு சொன்னால், தகரக்கோட்டிலுக்குள்ள தான் இருக்கிறீனம். அப்போ ஏதாவது ஒரு ரூமே என்று சொன்னாலும் நீங்கள் செய்து கொடுத்தா, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொடுத்தா அந்த அம்மா அந்த மகனோட ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டு செல்ல முடியும். எந்த ஃபுல்லாக கட்டி கொடுக்குறதுன்றது சாத்தியமில்லாத விஷயம். ஒரு ரூம் வேண்டாலும் அமைச்சு கொடுக்குறதுக்குரிய உதவிகளை செய்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், உங்களால் ஏதாவது ஒரு சிறு தொகை கூட முடிஞ்சாலும் அது பெரிய உதவிதான். நன்றி உறவுகளே.